முந்தைய பாடல்களில் மனக்கட்டுப்பாடு, சுவாசத்தின் முக்கியத்துவம் மற்றும் தகுதியான சீடனின் பண்பு ஆகியவற்றை விளக்கிய அகத்தியர் 4வது பாடலில் இந்த ஞானத்தின் பரிமாணத்தையும் அது எவ்வாறு மறைபொருளாக கையாளப்படுகிறது என்பதையும் விளக்குகிறார். பாடல் 4. ஞானத்தின் மறைபொருள் தன்மை. பாடல்: களிப்பாயுன் வாதமது கழையாமல்தான் கருணையுடன் சொல்லுகிறேன் கருவைக்கேழு ஒளிப்பாயுன் மெய்ஞானம் உதயமாவும் ஊற்றெடுத்து உள்ளேதான் பொங்கிவரும் துளிப்பாயுன் சிந்தைதனில் தோன்றும் வேதச் சுருக்கமெல்லாம் சொல்லுகிறேன் சொரூபமாய் வெளிப்படையாய்ச் சொன்னவர்கள் வீணே போனார் விபரமெல்லாம் குறியாகச் சொல்கிறேன் கேளே. விளக்கம்: சித்தர்களின் பாடல்கள் ஏன் இவ்வளவு கடினமான மொழியில் இருக்கின்றன என்பதற்கு அகத்தியர் இந்த பாடலில் விடை தருகிறார். 1. உள்ளிருந்து மலரும் ஞானம் ஊற்றெடுத்து உள்ளேதான் பொங்கி வரும். உண்மையான ஞானம் என்பது புத்தகங்களில் இல்லை, அது தியானத்தின் மூலம் ஒருவரின் அகத்தில் உள்ளத்தில் ஊற்றாக பொங்கி வரும் அறிவு. அது ஒரு அனுபவ உண்மை. 2. குறியீட்டு மொழி பரிபாஷா. வெளிப்படையாய் சொன்னவர்கள் வீணே போனார். ஞானத்தை அல்லது ரசவாத நுணுக்கங்களை மிக வெளிப்படையாகச் சொன்னவர்கள் அந்த அறிவின் மதிப்பை அறியாமல் அதை சிதைத்து விட்டனர் என்று அகத்தியர் கூறுகிறார். எனவேதான் சித்தர்கள் தங்களுக்குள் மட்டுமே புரியும் குறியீட்டு மொழியில் கோட் லாங்குவேஜ் எழுதினார்கள். 3. சுருக்கம். ஆயிரக்கணக்கான சுவடிகளின் சாராம்சத்தை இந்த 1500 பாடல்களில் சுருக்கமாகவும் குறியீடாகவும் குறிப்பாக வழங்கப் போவதாக அவர் மீண்டும் உறுதியளிக்கிறார். மெய்ப்பொருள், உள் அர்த்தம். குறியீட்டு முறை சித்தர்கள் ஏன் வெளிப்படையாக பேசவில்லை? ஏனென்றால் பக்குவம் இல்லாதவர்கள் இந்த ஞானத்தை பெற்றால் அதை தவறாக பயன்படுத்தி தமக்கும் உலகிற்கும் தீங்கு விளைவிப்பார்கள். எனவே தகுதியுடையவன் அந்த பாடல்களை மீண்டும் மீண்டும் சிந்திக்கும்போது அவனுக்கான மறைபொருள் தானாகவே புலப்படும். சுரூபம். ஞானம் என்பது ஒரு வடிவம், ஃபார்ம். அதுவே பிரபஞ்சத்தின் ரகசியம். இந்த பாடல்களை படிக்கும்போது அறிவு மட்டும் வளரக்கூடாது, உங்கள் மனநிலையில் ஒரு மாற்றம், டிரான்ஸ்ஃபார்மேஷன் நிகழ வேண்டும். பாடம்: அகத்தியரின் எச்சரிக்கை மிக முக்கியமானது. எது வெளிப்படையாக தெரிகிறதோ அது உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சித்தர்கள் எழுதியுள்ள குறியீடுகளை தேடி கண்டுபிடிப்பதே ஒரு சாதகனின் கடமை. தர்க்கத்தால் மட்டும் இதை புரிந்து கொள்ள முடியாது, அனுபவத்தால் மட்டுமே முடியும்.